ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். இது உங்கள் ஜிடிஇ. ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு கேம் விளாண்டாலே எதுக்காக கேம் விளாடுவோம்? சரி, போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு சில பேர் விளாடுவோம். சில பேர் வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாடுவோம். ஆனால் வாழ்க்கையே வெறுத்து இந்த கேம் விளாண்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இன்னும் வெறுத்து போயிடும். பசரை அழுத்தி ஓடுனா வெட்ட வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி வெட்ட வந்துட்டுருக்கா. டேய், அந்த பக்கம் என்ன போக விடுறா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போயாச்சு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அந்த கேட்டுக்கு போகிறதான் கேமே. இப்போ நம்ம என்னென்னா இந்த லெவலோட கடைசி இதை விளாண்டுட்ருக்கோம். இப்போவும் ஏதாவது வச்சுருப்பானு, திடீர்னு ஏதாவது கீழே பழக்கம், மேலேருந்து ஏதாவது விழுவும். இதாங்கடா சிரிக்கிறா கைஸ். அவ்வளோதான், இந்த லெவலில் முடிச்சே அடுத்த லெவல் போகிறக்கு நான் அந்த பக்கம் போக மாட்டேன். போக விட மாட்டாயா? ரைட்டு, அடுத்த கட்டத்தில் நமக்கு என்னெல்லாம் வெடி வச்சுருக்கான்னு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தெரியாமல் உள்ளே போயிடுவோம். சரி ரைட்டு, பார்க்குறக்கு பச்சை பசேன்னு பசுமையாக தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே தான் வெடி வச்சுருப்பான். அவ்வளோதான். யோ, மேலே உள்ள சின்னதாகுது. ரைட்ரா, முடிச்சு விட்டான். நான் நினச்சேன் இவன் இதாவது வந்து இந்த மாதிரி தில்லு முள்ளு வேலை வச்சிருப்பா அப்படின்ட்டு. யோ, அதாவது என்னை விட்டுறியா? விட்டுரு முடியாது. இந்த தடவை வந்து வெற்றி எனக்கு நிச்சயம். வெற்றி கனியை பறிச்சிட்டேன், அவ்வளோதான். இது வேற ஆடு போட்டுருவானோ உடனே. முதல்ல இன்டர்நெட்டை கட் பண்ணி வச்சுருக்கணும். உங்களுக்குலாம் இன்டர்நெட்டை கட் பண்ண பயலுக நம்மளே போட்டு என்னங்கடா இது கைஸ். அதாவது பார்த்தான், திடீர்னு மாதரா உச்சிகாவை மாறிட்டான். மேலேருந்து பெருசாக விண்வெளியிலேருந்து எரிக்கலை தூக்கிட்டு வர்ற மாதிரி திடீர்னு டக்குன்னு மேலேருந்து விடுது. என்னடா இது மாதரா மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான் கைஸ். இது எப்படி தாண்ட போகிறேன் எனக்கு தெரியல. யோ, போட்டான்டா கைஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஜாலியாக ஏதாவது பேசலாம். ஸோ இந்த கேம் நீங்களும் விளாண்டு பார்த்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இதை என்கிட்ட சொன்னது ஒருத்தன் தான், அன்எம்ப்ளாயி கைஸ். நான் அதே மாதிரி அன்எம்ப்ளாயி குரூப்பில் உள்ள ஒருத்தன் தான் அனுப்பி வச்சான். யாராவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அன்எம்ப்ளாயியாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மாதரா மாதிரி இறங்குறியாடா சாலா. ஐயோ, இன்டர்நெட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்காது, இது ஒரு வம்பு. ஆனால் ஒன்றா ஆட் வந்துடுவான்னு. ஸோ 4x4 3x3 என்ன பண்ணுவான்னு மிஞ்சி போனால் என்ன ஒன்றும் பண்ண மாட்டான்னு நம்புகிறேன். இதை என்னடா இது, என்னடா ஏய். ரைட்டு, அவ்வளோதான் நினைக்கிறதுக்குள்ளே நம்மளை தூக்கி சாப்பிட்றோம். அதாவது மேலே, அதாவது 4 மேலே போனோம், கீழே என்னையா இது அடித்து பறக்க விட்றீங்க? வேணாண்டா டேய். வாழணும்னு ஆசையாக வந்து என்ன இப்படியே வாசல்லே அனுப்புறீங்கன்னு இருக்கிற மாதிரி. யாரையா நீ? சரி, அந்த பக்கம் போனாதான் சரி ஏதாவது பால் வருதுன்னு சொல்லிட்டு சரி கடைசியாக ஜெயிக்க போகலான்னு பார்த்தா கீழே ஒரு குழி நோண்டி வச்சுருக்கான். அதாவது கனிஷ்டான், அன்றே கணித்தாருங்கிற மாதிரி அவன் கனிஷ்டான். நீ எப்படி இங்கே தானடி வருவேன், இந்த இடத்துல ஒரு குழியை நோண்டி வச்சிடுற, எப்படி காலிடா அப்படிங்கிற மாதிரி. எங்கே குழி நோண்டி வச்சிருக்கானே மறந்து போச்சே. அவ்வளோதான், இவன் வந்து நினச்சிட்டான் நீங்கள் வந்து ஒரு தடவை முடிச்சுட்டு போயிடாதீங்க, 2-3 தடவை கடந்து குதிச்சுட்டு கடங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் கைஸ், கிறுக்காக்குறான். சரிடா, அதாவது கடைசி பாலுக்கு முந்தின பாலுக்கு முன்னாடியே வந்து குழி நோண்டி வச்சுருக்கான். அதில் தாண்டிட்டோம் அப்படின்னா கேட்டுக்கு போயிடலாம். இப்போ பாரு, கேட்டுக்கு போயிட்டு ஆடுற ஆட்டத்தை மட்டும் பாரு. என்ன எப்படியா தாண்டிலாம் பார்த்தா எப்படி ரைட்டு. அதாவது கைஸ், நீங்களும் இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டைம் போகுமா இல்லையா ஒரு வெறி வந்துடும். ஏய், நான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறான். நமக்கு இதை சஜஸ்ட் பண்ணவர் வந்து ஒரு அன்எம்ப்ளாயி காய் தான் நம்மள மாதிரி. ஏய், இப்போ வாங்கடா, இப்போ தொட்டு பாருங்கடா. சிங்கத்தை தொட முடியாது சார். என்னங்கடா இது? ரைட்டு, எவ்வளவோ தாண்டிட்டோம், இதை தாண்ட மாட்டோமா?
என்னடா நீயும் சேர்ந்து தாண்டுற. அதாவது வழக்கமாக கேட்டுக்கு போகிறதா வந்து ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ என்னன்னா கேட்டே பறக்கு. ஐயோ இன்னாயா நினச்சிட்டு இருக்க நீ? இன்னும் நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்க. அதாவது முடிவு பண்ணிட்டான். கீழே தாண்டனா வெடி வைக்கிறான், மேலே இருந்து பாலை போடுறான். கேட்டு நீயும் பறந்தா எப்படியா? ரைட்டரா, ஒன்று புரிஞ்சு போச்சு. இவனுக்கு வந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறது வந்து நோக்கம் கிடையாது. நீ இந்த பக்கம்தான் வருவ அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கான். அவ்வளோதான், தெளிவாக இருக்கான். நம்ம வந்து எங்கே ஒதுங்குவோங்கிறத கண்டுபிடிச்சிருக்கான். அங்கே ஒதுங்கினா தானே நீ வம்பு பண்ணுவ. பர்றா இப்போ ஒதுங்குற இடத்துக்கு அவனாலே நினச்சாலும் வர முடியாது. ஸோ கைஸ், அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அதாவது டிகிரி முடிச்சுட்டு யாரெல்லாம் வீட்டில் வந்து என்னைய மாதிரி உட்காந்து ஏதாவது கேம் விளாண்டுட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணிருக்கீங்களோ, கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ப்ரோ நானும் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளும் அப்படி வேலை தேடி ஓஞ்சு போச்சு கதை அப்படிங்கிற மாதிரி. சரி உட்காந்து வீட்டில் உட்காந்து கேம் விளாட்லாம் அப்படின்னு நினச்சா ஒரு நண்பர் தான் சொன்னார், தம்பி கேம் மட்டும் விளையாடாதப்பா, கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணு, உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்னாரு. சரிடா, கண்டென்ட் க்ரியேஷன் எப்படி விளாண்டு சும்மா வீடியோ போட்டால் போதுமா அப்படின்னு கேட்டால், வீடியோ மட்டும் போகாத ப்ரோ, உன்னுடைய வாய்ஸில் ஏதாவது பொண்ணான வார்த்தைகளை பேசி போடணும். பொண்ணான வார்த்தைகள் கீழே வடி வச்சிட்டாங்கயா. சரி ரைட்டு, ஏதோ நம்ம வாய்க்கு என்ன வருதோ வாய் தவறாமல் வார்த்தை தவறாமல் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சரி பேசி எடிட் பண்ணி போடலான்னு பார்த்தா, நம்ம ஃபோனே எடிட் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஏதோ பேசி போடுறான்ல. பேசுகிறோம்டா, பேசிகிட்டே இருக்கோம்டா அப்படியே சொல்லி ஏதாவது கேட்டை பக்கத்தில் வர வச்சுல பார்த்தா கேட்டு பக்கத்தில் வந்தோம். அதாவது பக்கத்தில் வந்து போனது கேட்டு இல்லை, என்னுடைய வாழ்க்கை. டேய் அது ஏதோ அதுதான் என்னோடய கோல் மாதிரி. அவன் போகிறான், அவன் மாட்டுக்கு நீ ஏறுனா ஏறாட்டி போ. ஐயோ என்ன டவுன் பஸ்ஸு நினச்சியா கையை போட்டு நிறுத்துறக்கு? அந்த மாதிரி எங்களையெல்லாம் தடுக்க முடியாது சார். கீழே வருவான்னு நினச்சா மேலே போகிறாரா? ரைட்டு, வெளியே வரமாட்டேனே, இந்த இடத்த விட்டு வர்றதா இல்லை. வந்துட்டான்டா அவ்வளோதான். அதாவது அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகன்ட்டு இல்லை, திண்ணையே இருக்காதுடா அவனுக்கு. ஒரு திண்ணை கொடுத்தா அதோட அண்ணன் எப்போ காலியாக போவான். கண்டுபிடிச்சிட்டேன். இவனை 3 பேரும் வந்து தெளிவாக குதிச்சிட்டு இருக்கானு. அதாவது அந்த கேட்டு கூடயே சேர்ந்து குதிச்சிட்டு இருக்கானு திருட்டு பசங்க. இருந்தாலும் விடக்கூடாது. மடக்கி பிடிச்சாவது வந்து இவனால் பிடிக்கிறோம். பக்கத்தில் வந்துருச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நூலில் மான் மிஸ் ஆகலை. நம்ம கணக்கு போட்டால் கரெக்டாக தான் இருக்கும். வி ஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ. எங்களையெல்லாம் தடுக்க முடியாது. சிறகடிப்போம் நாங்கள். அதெல்லாம் இவன் தான் வந்து நம்மளை கொலை பண்ணிட்டு இருந்தான். வரங்க, அவ்வளோதான். சின்னஞ்சிறுசு மனசை புரிஞ்சுக்கிட்டான். சரி ரைட்டு, அடுத்த இதில் ஏறி வச்சு ஜெயிக்கிறோம். திருட்டு பையன் சார், திடீர்னு காணாமல் போயிட்டான். எங்களெல்லாம் தடுக்க முடியாது நினச்சியா? அவ்வளோதான். இந்த கேட்டை எப்படியோ தாண்டியாச்சு. அடுத்த கேட்டில் என்னென்ன வெடி வச்சுருக்கானோ யாருக்கு தெரியும். விளங்காமல் போகிறவன் எல்லா இடத்துல ஏதாவது ஒரு பொறி வச்சுருக்கான். என்னடா கட்டம் தனியாக போகுது. எனக்கு வந்து கட்டம் சரியாக இருக்குன்னு இதிலே தெரிஞ்சிருச்சு. மேலே உள்ள கட்டம் நகரதா இல்லை. அப்போ இதுதான் கீழே உள்ளது நகரும். தள்ளி விட்டு கொண்டு விட்டான் சார். என்னங்கய்யா, இன்னரங்கா ஜோக்காட்ரியா? அவ்வளோதான், எங்களை தடுக்க முடியாது. எப்படி வச்சுருந்த அரியரெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஜெயிச்சனும் அதே மாதிரி தாண்டி காட்டுறேன். இல்லை தாண்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தாண்டிட்டோம்ல, தடுக்க முடியாது. நான் தாண்டுறதுக்குன்னு இருந்த ஒரே ஆதாரம் அவன் தான்யா. அவனே போனதுக்கப்புறம் நான் எதுக்கு தற்கொலை பண்ண வைக்கிறான்? சரி ரைட்ரா, முன்னாடி ஒரு பெட்டி பையன் வருவான், வெட்டி பையன். யாராக இருந்தாலும் எங்களை வந்து பிரிக்க முடியாது. இவனை முழுசாதெல்லாம் கீழே விழுந்துருவான். அப்படியே ஓடுறதான் நமக்கு நல்லது. இப்போ தடுத்து பாருங்க, கண்ணை அடிக்கிற கண்ணு. அதான் இதுதான் பசு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு A=B C=C ஏதோ அசுக்கு அங்கே மேலே ஏறி இங்கே படி கட்டி அவ்வளோதான். வீடு கட்டினா குதிக்கிறதுக்கு வழி கிடச்சிரும். பார்த்தா என்னையா அதெல்லாம் சுருங்குறீங்க, திடீர்னு சுருங்குறாங்கயா.
சரி இந்த பக்கம் இப்போ எதுக்கு தற்கொலை பண்ண? யோ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதையா. ரைட்டு. இந்த பக்கம் இணைச்சாச்சா? அவ்வளோதான். மேலே மேலே அவ்வளோதான். எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். எல்லாம் குட்டியாகிறோன்னு இதே ஓட்டத்தில் அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டேன். வச்ச சூனியத்தை எதுக்குறேன். சூனியம் வைக்கிறியாடா? வச்சுட்டா. யோ இந்த பக்கம் திடீர்னு 6வது அறிவில் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி இந்த பக்கம் குதிச்சு அந்த பக்கம் கேட்டுக்கே இதுக்கு டேரெக்டாக போயிடலான்ட்டு கேட்டு திடீர்னு அந்த பக்கம் போகுது. ஐயோ யார் அணி அப்படிங்கிற மாதிரி. யோ இவன் திருட்டு பையன் ஏதாவது திருட்டு வேலை பண்ணுவான்னு சொன்னல. அவர் கேட்டு நார்மலாகவே இல்லை, சும்மாவே அந்த பக்கம் மாறுது. என்ன பண்ணுறான்னா திருட்டு பையன் கீழே இந்த பாரை வந்து பெருசாகிட்டு என்ன பண்ணிடுறான், அதை அப்படியே டக்குன்னு கீழே போக வச்சிடறான். எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியில் குதிச்சிடக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி குதிச்சிடணும். சரி தப்பு பண்ணிட்டேன். திருட்டு பையன் சார். சே அவ்வளோதான். இப்போ அந்த பக்கம் போனால் கேட்டு டெலிபோர்ட்டு. இப்போது ஜம்ப்லே வந்து எஸ் தான் வரும். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். ஒரு வழியா யோ ஜெயிச்சிட்டேயா நான். சரி கைஸ், இன்னொரு வீடியோவில் வந்து அடுத்த லெவலில் என்னெல்லாம் வந்து சந்தித்தோம், அடுத்த லெவலில் எப்படி தாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் டாட்டா. எல்லோரும் போயிட்டு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேம் விளாடாதீங்க. சரி ஏதாவது டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா இந்த கேம் விளாடுங்க, உண்மையிலே ஜாலியாக இருக்கும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பாய் கைஸ், பாய் ஃப்ரம் GTE.